பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 4 வசனம். நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன வார்த்தை? நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன், நீ எனக்கு மிகவும் முக்கியமானவள். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் என்ன பெற்றாய்? கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். வேதம் சொல்லுது, இன்னொரு வருஷம் சொல்லுது, நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவள், மதிப்பு மிக்கவன், மதிப்பு மிக்கவள். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் மனுஷனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்? ஒரு ஆஃபீஸில் ஒரு எஜமானுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆஃபீஸருக்கு முன்பாக எப்படி இருக்கும்? கூட பணிபுரியவர்களுக்கு முன்பாக எப்படி இருக்கும்? அவர்கள் நம்மளை பார்க்குற விதம் எப்படி? நிறைய நேரம் நமக்கு அது வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் வேதம் சொல்லுது, நீ என் பார்வைக்கு அருமையான படியினால். கர்த்தருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோமா? இன்றைக்கு குடும்பத்தார் பார்வையில், உறவுகள் மத்தியில் இருக்கிற பார்வையில், உறவுகள் நம்மளை பார்க்கிற பார்வைகள், பெற்ற தாய் தகப்பன் பார்க்குற பார்வைகள், உடன் பிறந்தோர் பார்க்கிற பார்வைகள் வித்தியாசமாக இருக்கு. நல்லா இருக்கும்போது பார்க்கிற பார்வை வேற, கடன்பட்டு எல்லாவற்றையும் இழந்ததுக்கப்புறம் பார்க்கிற பார்வை வேற. ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோமா? நீ என் பார்வைக்கு அருமையான படியினால், அருமையான படியினால். எப்படி? விலையேற பெற்ற, நீ என் பார்வைக்கு விலையேற பெற்றவன், அருமையான படியினால் கனம் பெற்றாய், விலையேற பெற்றவன். ஆண்டவருடைய பார்வையில் நீங்களும் நானும் யாரு? விலையேற பெற்றவர்கள், விலையேற பெற்றவர்கள், முக்கியமானவர்கள், இம்பார்ட்டன்ட் பர்சன். நீங்களும் நானும் முக்கியமானவர்கள். அன்பு தேவ ஜனமே, உலக பார்வைக்கு எப்படியோ, உறவுகள் பார்வைக்கு எப்படியோ, ஆனால் உன்னதமான தேவனுடைய பார்வைகளுக்கு நீங்களும் நானும் முக்கியமானவர்கள், முதன்மையானவர்கள், விலையேற பெற்றவர்கள், விசேஷமானவர்கள் என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. யார் எப்படி பார்க்குறாங்களோ தேவையே இல்லைங்க. உலகம் என்னை இப்படி பார்க்குதே நினச்சா நம்ம வளர்ச்சி தடைப்பட்டுருங்க. ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம தடைப்பட்டு வளர முடியாத அளவுக்கு சில கன்னிகள் நம்மளே, இவங்க என்ன இப்படி பார்த்துட்டாங்களே, அந்த சிந்தனை, அந்த எண்ணங்கள் நம்ம வளர்ச்சியை தடுக்கும். அன்பு தேவ ஜனம், எல்லாவற்றையும் தூக்கி விட்டு என் தேவனுடைய பார்வையில் நான் அருமையானவள், அருமையானவள், அதனால் நான் கனம் பெற்றவன், விசேஷித்தவள், நான் விலையேற பெற்றவளாக இருக்கிறேன், அருமையானபடியெல்லாம் கனம் பெற்றேன், நான் உன்னை சிநேகித்தேன். அதை யார் சொல்ல முடியும்? பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை சொன்னாரா, நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகித்தேன், உண்மையில் அன்பு கூறுகிறேன், நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய பார்வையில் நீங்களும் நான் விலையேறு பெற்றவர்கள். ரெண்டாவது, அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்காருங்க. விலையேறு பெற்ற தேவனுடைய நேசத்துக்குரியவர்கள் நீங்களும் நானும் தான். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, அந்த விலையேறு பெற்றவர்கள், ஆண்டவருடைய பார்வையில் கனம் பெற்றவர்கள், ரெண்டாவது அவருடைய நேசத்துக்குரியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன? ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். உனக்கு பதிலாக மனிதர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக மக்களையும் கர்த்தர் கொடுப்பாராம். ஒரு வேர்ஷன் சொல்லப்பட்டிருக்கு, ஆதலால் உனக்கு பதிலாக மனிதர்களையும், ஆதலால் உன் ஜீவனுக்கு பதிலாக அனைத்து ஜனங்களையும் தேசத்தையும் கொடுப்பேன். எனவே நீ வாழலாம், எனவே நீ வாழலாம். என்னத்தை கொடுப்பாராம்? ஜனங்களையும் மக்களையும் கொடுப்பேன்னு சொன்ன கர்த்தர், மனிதர்களையும் மக்களையும் கொடுப்பேன்னு சொன்ன கர்த்தர் இங்கே என்ன சொல்றாரு? இன்னொரு வேர்ஷனில் சொல்லப்பட்டிருக்கு, உன் ஜீவனுக்கு பதிலாக அனைத்து ஜனங்களையும் தேசங்களையும் கொடுப்பேன், அனைத்து ஜனங்களையும் தேசங்களையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கனம் பெற்றவர்களே, விலையேற பெற்றவர்களே, தேவனிடத்தில் அன்பு, அவருடைய அன்பை பெற்றவர்களை கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு என்ன கொடுப்பாராம்? அனைத்து ஜனங்களையும் தேசங்களையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனவே நீ வாழலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வேர்ஷனில் கூட வாசிக்கலாம், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள், மதிப்பு மிக்கவன், நான் உண்மையில் அன்பு கூறுவேன், ஆதலால் உனக்கு பதிலாக மானிடர்களையும் உன் உயிருக்கு மாற்றாக, உன் ஜீவனுக்கு ஈடாக உன் உயிருக்கு மாற்றாக மக்கள் இனங்களையும்
தேசங்களையும் கொடுப்பேன் சொல்லப்பட்டிருக்க ஒரு வேர்ஷன். இன்னொரு வேர்ஷன் சொல்லப்பட்டு மக்கள் இனங்களையும் கொடுப்பேன், மக்கள் இனங்களையும் கத்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு ஈடாக கத்தர் தேசங்களை ஜனங்களை கத்தர் கொடுப்பார், மாநிலங்களை கத்தர் கொடு, உயிருக்கு ஈடாக மக்கள் இனங்களை கத்தர் கொடுப்பார். நமக்கு கத்தர் ஜனங்களையும் அனைத்து ஜனங்களையும் தேசங்களையும் மக்கள் இனங்களையும் கொடுக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பார்வையில் நீங்களும் நானும் விலையேறு பெற்றவர்கள், அவருடைய அன்புக்குரியவர்கள். அவருடைய பார்வையில் நீங்களும் நானும் அன்புக்குரியவர்கள். ஹல்லேலூயா. உண்மையில் அன்பு கூறுகிறேன்னு சொன்ன கத்தர் அவர். இன்றைக்கு அன்பு தேவஜனமே, அப்படிப்பட்ட விலையேறு பெற்ற பாக்கியத்தை பெற்ற நீங்க, அவர் நேசத்துக்கு பாசத்திற்கு அன்புக்குரியவர்களா இருக்கிற நீங்க கேளுங்க. அப்பா, என் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும், அப்பா என் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையோ, எனக்கு பதிலாக மனிதர்களையும் கொடுப்பேன் வாக்கு பண்ணினவரே, என் ஜெபத்தை கேட்கிறவரே, அப்பா கொள்ளை பொருளா ஆத்துமாக்களை கொடுங்கப்பா. ரட்சிக்கப்படாத இருக்கிற ஜனங்களை கத்த ரட்சிங்கப்பான்னு கேளுங்க. நிச்சயம் கத்தல் பதில் கொடுப்பாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். அப்பா அப்பா அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய் சொன்னீங்களப்பா. உம்முடைய பார்வைக்கு அருமையான படியினால் ஆண்டவரே நாங்கள் விலையேறு பெற்றவர்களா இருக்கிறோம்ப்பா. அப்பா அம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. என்னை சிநேகித்த கத்தர் அப்பா, என் மேல் அன்பு கூறுகிற கத்தர், என் ஆண்டவரே அம்மை துதிக்கிற எனக்கு ஈடாக ஜனங்களையும், அப்பா என் ஜீவனுக்கு ஈடாக மனிதர்களையும், அப்பா தேசங்களையும் சகல மக்கள் இனங்களையும் கொடுக்கிற உன்னதமான கத்தருக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை சொல்லுகிறோம் ஐயா. நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா, நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. எங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற உன்னதமான கத்தர் ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு எல்லா ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமான தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எங்களை குறிச்சே ஒரு காரியம்ப்பா ஆண்டவரே, அற்பமானவள் ஆண்டவரே சொற்பமானவள் என்ற ஒரு காரியத்தில் நாங்கள் இன்றைக்கு அதை விட்டு எங்களை வெளிவரும்படி விலையேறு பெற்றவர்கள் என்று, என் நேசத்துக்குரிய என் தேவனுடைய நேசத்துக்குரியவள் பாசத்துக்குரியவன் என்ற காரியங்களை இன்றைக்கு எங்களோட பேசியிருக்கிறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அம்மை துதிக்கிற ராஜாதி ராஜாவோட பிள்ளைகள் அப்பா, இப்பூமியில விலையேறு பெற்றவர்கள்ப்பா, எல்லாம் மதிப்புக்குரியவர்களாய் கத்தர் எங்களை வைத்திருக்கிறீங்களா, அதற்காய் நன்றி. இயேசுராஜன் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் உபவாசத்தினாலும் உங்கள் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு ஊழியத்தை உங்கள் அன்பினால் தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானா உங்கள் குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.